கர்மசாமிக்கு அண்ணவா. ஓடும் பிரதான சாலையில் வலப்புறத்தில் ஒரு பள்ளம் உண்டு. மெயின் ரோட்ல வலதுபுறத்துல ஒரு பெரிய பள்ளம் போதா, உள்ளே சென்றால் ஒரு சிறிய கிராமம் உண்டு. அதுல இடதுபுறத்தில் மாடன் என்றும் ஆரி என்றும் தெய்வம் பல உண்டு. கால் விட்டுவான். பாட்டுக்குரிய அந்த காலத்துல நாராயணசாமி கோயில்ல சொல்லுவாங்க தெரியுமா? என்னடா பரமேஸ்வரா, அப்பா கேட்க என்ன வேணும்னு கேட்க சொல்லியாச்சே. என்ன வேணும்? வேற ஆளு பார்க்க நல்ல வேலை இருக்கா, நான் நிறைய தப்பு பண்ணிருக்கிய இப்படிலாம் பண்றீங்க. காலம் விட்டுவாங்க. காலம் பருவத்துல செஞ்சதெல்லாம் சாமி இப்ப யாயா நினைவுபடுத்துறாங்க. உன் வாரிசு பேரன் பேத்திகளை ஐஸ்வர்யமா வாழ வச்சு படிக்க வச்சு அங்கத்தில் குறையில்லாம வாழ வச்சா போமாடா. வேற என்ன வேணும்? கடன் அடையணும். நீ யாருக்காவது பணம் கொடுத்தியா? பொம்பளைகிட்ட கொடுத்தியா? தொண்டை அடைக்குப்பா. உன் பணத்தெல்லாம் வாங்கி தரேன், கடனையும் திருத்தி தரேன். பெண் பாவம் பொல்லாததுடா, ஆனா பாசமும் அது பொல்லாததுதான். வச்சா எடுக்க முடியாது. பாசம் வைக்காத, தெளிவாரு, நல்லா ஐஸ்வர்யமா இருவ. போ, உன் உள்ள கள்ளமில்லாத உள்ளம், நீ உயர்ந்து கொண்டே இருப்பாய். கர்மசாமிக்கு இப்ப திண்டுக்கல் நண்டுக்கல், திண்டுக்கல் தான். ஆயிரம் எண்ணம் கொண்ட மானிட ஜாதி தன்னை ஆண்டவன் படைத்தது அப்போ. கணவன் மனைவி. நமஸ்காரம் அண்ணன் அவர்களே. வாழ்க மகனே, வாழ்க. பொய்மையும் குறை தீர்ந்த நன்மை பயக்கும் வினை. உட்கார்ந்தா எதிக்க முடியுமா? அதுக்கு நான் ஸ்டூலா போட முடியும். என்ன 100 முறை காலில் விட்டுவாங்க. கொஞ்சம் பண்ணி தாங்கண்ணே. 17 ஆண்டுகளுக்கு முன்பு பரம்பரை குடும்பத்தில் மண்ணு மனை சம்பந்தமாக துன்பங்களும் துயரங்களும் வந்ததுண்டு. உண்டுமா? 17 ஆண்டுகளுக்கு முன்னார யாவும் இல்லை உங்களுக்கு. 17 வருஷத்துக்கு முன்னார அப்படி ஒரு பகைமை இருந்திருக்குன்னு சாமி சொல்லுது. இப்ப 2.25 ஆண்டுகளாக கிரகங்கள் சம்பந்தமான குறைபாடுகளும் மாந்திரிக தீய கோளாறுகள் சம்பந்தமான மனவேதனையாலும் உடல்நிலையும் பணநிலைகளும் பாதிக்கப்பட்டு துயர ஊற்று வாழுகிறீர்கள். இந்த நிலையிலிருந்து வெற்றியாக்கி தந்தா போதும்லா. கால் நூற்று வரலாம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். வட்டிக்கு கொடுத்தீங்களா சும்மா கொடுத்தீங்களா? சும்மா தான் கொடுத்தீங்க. வாங்க பக்கத்துல வாங்கி தரேன். கண்ணை முடிக்காங்க. கர்மசாமிக்கு இந்த அப்பா இழந்த பணமெல்லாம் வந்து சேரும். உடல்நிலையும் நல்லாக்கி வெற்றியாகி அடுத்த தீர்த்து தரேன். புண்ணியமா நடக்கும். வருமானம் வந்து கொண்டே இருக்கும். சந்தோஷம். கர்மசாமிக்கு திண்டுக்கல் எல்லை தன் மகனை பத்தி கேட்க வந்தவங்க. ஆண்டியாய் நின்றாலும் வேண்டியதை தருவான். அது யாருடா? ஆண்டியாய் நின்றாலும் நமக்கு வேண்டியதையெல்லாம் தருவான். யாரு? முருகன். ஆண்டி போல உலகத்துக்கு காட்சி அளித்தாலும் வேண்டியதெல்லாம் தருவான்.
என்னப்பா வேணும் மகளுக்கு? மகளுக்கு வேலைக்காக பணம் வேலைக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு கிடைக்கும். கண்டிப்பாக வேலை கிடைக்கும், நீ கொடுத்த பணமும் கிடைக்கும். பணம் 10 பைசா 7 வருஷம் அது போலீஸ் கேஸ் வர போயிடும். ஆனா பணம் உனக்கு ரிட்டர்ன் நிச்சயமா உண்டு, அதுல சந்தேகமே இல்லை. உன் பிள்ளைக்கு இயற்கையிலேயே வேலை கிடைச்சிரும், அதுல யாரும் தடுதல் கிடையாது. மீன் குழப்பம் தேவையில்லை. கால் ஒன்று பண்ணலாம். அடுத்து திண்டுக்கல் தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது. தொழில் உழைப்பு தொழில் சம்பந்தமாக வருத்தப்பட்டு வந்தது யாரு? யாருப்பா? வாங்க, இந்த வேலையை வாங்கி தரேன், உன் பணத்தையும் வாங்கி தரேன்ப்பா, பிரச்சனை இல்லாம நடக்கும். வெற்றியாரு வீட்டுக்கு உள்ள போனேன், உங்க தெய்வங்கள் எதுவுமே வீட்டுக்குள்ள வரல. அதனால 3 வருஷமா உடல்நிலை மனநிலைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். வர வச்சு தரேன், சந்தோஷமா இருக்கு. மேலதான வந்தாச்சு, சாமி வந்துருணுமே. அது கேள்வி வரலைங்க. 6 மாதத்துல நடக்கும். யூரின் வருவது போல் இருக்கும், ஆனால் முழுமையாக வராதப்பா. இருக்கா? இருக்கானே? 1 2 3 4 5 6 பணத்தை எண்ணி எண்ணி மருத்துவத்தை பார்த்தேன், குணமும் கிடைக்கலையப்பா. அப்படிதானக்கா? இது அறுவை சிகிச்சையில முடியுமா? சாமியுடைய சக்தியால தீருமா? இந்த உழைத்த பணமெல்லாம் வீணாகி போகுது, இதுக்கு செய்வன வைவன கோளாறு உண்டுமா, இல்ல இயற்கையிலே உள்ள பாதிப்பா? நான் ஒரு சாமிட்ட அடிக்கடி என் மனத்தை செலுத்தி ஒரு உத்தரவு கேட்கறத மாதிரி கேட்பேன். அதுல எனக்கு தெளிவான விடை சில ஆண்டுகளுக்கு முன்னால் வந்ததுண்டு. இப்ப அந்த உத்தரவும் கிடைக்கலையே ஐயா. அதானப்பா உண்மை. கால் ஒன்றுவா. மாந்திரிகம் சொந்தமான குறைபாடுகள் நடந்திருக்கு. உன் பிள்ளைகளுக்கு வேற என்னப்பா செய்யணும்? அதுல வந்த பிரச்சனை தான்டா இந்த மாந்திரிகமே. அந்த இடம் உனக்கு கிடைக்கும், வில்லங்கத்தை தீர்த்து வெளியாக்கி தரேன். அடுத்த வாரம் முதல் நாளே என்னை வந்து பாருங்க. கர்மசாமிக்கு திருமணம் சொந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாரு? திண்டுக்கல் எல்லை திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது. கடன் பட்டு வருத்தப்பட்டு வந்தது யாரு? நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கா? வாங்கண்ணே முன்னால. அண்ணாச்சி வணக்கம். நம்ம குடும்பத்துல முன்னால யாராவது சாமி ஆடினாங்களாண்ணே? இப்ப ஏமனே அந்த சாமியெல்லாம் வரல? சரி, தெளிவு கிடைக்க மாட்டுக்கு. கால வந்துட்டு வாங்கண்ணே. கிழவங்களே இந்த போனை எப்படி நோண்டனா அப்ப சின்ன பேர் என்னம்னா செய்வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகள். எங்க மனத்துல, என் மனத்துல இவங்களாலதான் என் குடும்பத்துக்கு பிரச்சனை வந்திருக்கும்னு எனக்கு மனத்துக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. சரிண்ணா? அதனால இவங்க ஏதோ ஒரு ரீலை பண்ணி என் குடும்பத்தை பிரிச்சு பிரச்சனை ஆக்கியிருக்காங்க. அது உண்மையா இருந்தா கருப்பசாமி தீர்த்து தரணும் என்பதுதான் உன்னுடைய கேள்வி. சரிண்ணா? கால் வந்துட்டு வா.
அருவாளெல்லாம் தூக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் கோபம் வரக்கூடாதுப்பா. இந்த கோவம் தான் இங்க வந்து உட்கார வச்சிருச்சு. அதெல்லாம் தப்புடா. உன்னை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமாறு. குடும்பத்தை செம்மையாக்கி வெற்றியாக்கி தரேன். குடும்பத்தை உள்ள சேர்த்தான். இந்தா சேர்த்து தரேன். அடுத்த வாரம் என்னை வந்து பாரு. கடன் பிரச்சனையும் தீர்த்து. பணம் வந்துட்டு நல்லா இருவல்ல. அப்போ இவ்வளவு வயசுக்கு மேல கோவப்பட்டா என்னத்துக்கு ஆகும்? ஆசை வச்சிடலாம். ஆசை 60க்கு மேல கூட வரலாம், தப்பு இல்லை. ஆனா 60க்கு மேல கோபம் வரக்கூடாது, தெரியுமா? அடுத்தவனுக்கு வழிகாட்டக்கூடிய வயசுல அது நமக்கு உண்மையா நான் சொல்ல நீதியா இல்லையா? சத்தியம். அது கால் ஒன்று சொல்லலாம். இன்னொரு தடவை கால் ஒன்று அவருக்கா. ஓ முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே வாங்கண்ணே. என்னப்பா நீதிமன்றத்துல வழக்கு? என்ன வழக்கு? உடல்நிலை யாருக்கு சோமனா போச்சு இடையில? என்ன செய்யுது? உன் வழக்கை வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? என்ன ஆலயம்? வீர வீரம்பத்தி அம்மன். கண்ணை மூடு பார்ப்போம். அவ வாராளான்னு பார்க்கட்டும். வரக்கூடிய ஐப்பசி மாதத்துக்குள்ள அடிக்கல் நடித்தாரப்பா. வெற்றி உண்டு, உன் கூட இருப்பா. அப்படியே அது நடக்குமான்னு எனக்கு தெரியலப்பா. சுவாமியே கர்மசாமிக்கு என் பிள்ளைய திருத்தி நல்லா வாழ வைங்க ஐயா. அப்படி யாரு கேட்கா? நமஸ்காரம் அண்ணே, வணக்கம். எந்த பிள்ளைய திருத்தணும்? கால் வந்துட்டு வாங்கண்ணே. நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக, பெத்தவ மனசே பித்தம்மா, பிள்ளை மனமே கல்லம்மா, பானையிலே சோறிருந்த பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே. என்ன வேணும்? கையும் கூட பையன் பிறகுனா குடும்பம் பிறகுனா. உன் பையனை நான் போய் பார்த்தேன். அவன் வாழ்க்கையவே தன்னை பேணிக் கொள்ளக்கூடிய மனோநிலைகள் அவனுக்கு இல்லை. அதே மாதிரி குடும்பத்துல பிரிவும் பிரச்சனையும் வந்து நடக்கும். இந்த குறைபாடுகளுக்கு காரணம் மாந்திரிகம் அல்ல, கிரகங்கள் சரியில்லை. அதனால உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சரியாக்கி சீரான குடும்பத்தை உருவாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? உடல்நிலை நல்லா ஆகும், வெற்றி உண்டு, பக்கத்துல வரலாம். ஒரு இடம் அல்லது வீடு அடுத்தவங்களுடைய ஆட்சிக்கு கொடுக்கணுங்கிற நிலைமை இருக்கு. அப்படி போகாம காப்பாற்றாரு, வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு சிவகாசி, கர்மசாமிக்கு இப்போ கர்மசாமி சிவகாசி வரலாம், வாங்க. காரணம் யாரெல்லாம் வந்தீங்க? என்ன செய்யணும் உங்களுக்கு? காரணம் எடுத்துவாங்க. வருகவே உட்காரலாம். ஆபரேஷன் யாருக்காவது ஆச்சா வீட்டுல? என்ன ஆபரேஷன் அது? இன்னொருத்தர கால் வந்துட்டாங்க. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அருகில் என் தங்கை காளி என்னும் தெய்வம் உண்டு. இருக்கா? அங்கே ஆனந்தமாய் அருவாள் பிடித்து இருக்கிற கருப்பசாமி நானும் உண்டு. 3.25 ஆண்டுகளாக தன்னுடைய பணம் இழப்பு, மற்றவர்களுக்கு உதவி செஞ்சு ஏமாற்றம்,
இவைகளெல்லாம் நடந்து இப்போ வீட்டுக்குள்ள இருக்க முடியாத குறைகளை நீங்கள் பெற்றிருக்கிறாய். கால் ஒன்று சொல்லலாம். அப்படியா கருசாமி? யாருக்கு அப்படியா? முன்னோரில் ஒருவருக்கு வாதத்தால் உடலில் பீடை வந்தது உண்டு. வந்துச்சா? அவர் செய்த பாவத்தின் அடிப்படையிலேயே இந்த துயரங்கள்லாம் நடந்திருக்கிறது. வீட்டில் இருக்கும் டாக்குமெண்ட் பத்திரங்கள் சம்பந்தமான குழப்பமும் மனவேதனை பிரிவும் வாக்குவாதமும் ஒவ்வொரு நாளும் இந்த வீட்டில் நடந்து கொண்டே இருக்கும். இருக்கிறதா இல்லையா? கால் ஒன்று. மூன்று முறை என்னை பார்மகனே, செல்வத்தை தாரேன், உன் கடனை திருத்தாரேன், ஏமாற்றத்திலிருந்து மீட்டி தாரேன். அடுத்து பேசுவோம். அடுத்து தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க சிவகாசி. யாருக்கு என்னவோ செய்டு? என்ன வேணும் பிள்ளைக்கு? கால் வந்துட்டு வா. இன்னொரு கால் வந்துட்டு வா. பணம் வச்சிருக்கியா கையில கல்யாணம் நடத்துறதுக்கு? பணம் இல்லாம எப்படி கல்யாணம் பேச முடியும்? அப்படியா? என்ன வேலை பார்க்க வீட்டுக்காரன்? வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்காரு? என்ன கடைங்களா? சூப் கடையிலையா? கண்ணை மூடு. இந்தா பணம் கிடைக்கும், சித்திரைக்குள் கல்யாணம் நடக்கும். இறைவா நடக்கும். கணவன் மனைவி சிவகாசி, கணவன் மனைவி குழந்தை உள்ளவங்களை பின்னால கூப்பிடுறேன். ஆமா நில்லு. ஒரு செட்டு தான் வழங்கப்படும். யாரு இவங்க? எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. என்ன செய்யணும்? வருகிற அமாவாசை அன்று நிலமாலை சூட்டி முக்கணிகளோடும் சாமிக்கு சரக்கோடும் வந்து சேர்ந்து குழந்தை பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளலாம். மருத்துவத்தினால் உயிரணுக்கள் சக்தி குறைவாக இருக்கு என்று ஒரு பகுதியில் பதில் வந்ததுண்டு. உண்டா? அந்த சக்தியெல்லாம் கூடி குழந்தை பாக்கியத்தில் ஒரு பெண் பிள்ளை பிறக்கும். என் தங்கை மாரியம்மாள் என்று பெயர் வைத்து சூடுக. வேற எனக்கா வேணும்? காசு புறம் என்கிட்ட தந்துருந்தா ஒழுங்கா தந்திருப்பேன். இந்த நானே தாரேன். என்னென்ன பண்ணு போட்டேன்னு நல்லா இருமா. வாங்க செல்ல மக்களே, இந்தா பிள்ளைக்கனி பெற்று ஆனந்தமாக இருப்பாய். செல்வாக்காரு மகனே, அப்படி நன்றாக இருக்கும். குழந்தையுடன் வந்தவர்கள் பிள்ளையும் படிக்க வேண்டாம், பிறம்படி படவு வேண்டாம், சண்டையா துபடி தூக்கி சங்கடப்படவு வேண்டாம். வீட்டுல வச்சு கும்பிடணும். என்ன வேணும்? அது யாரு பின்னால? அது பையன். இது யாரு? மகளா மருமகளா? இவ வீட்டுக்காரர் எங்க? கண்ணை மூடி உட்காருங்க எல்லாரும்.
செல்லும் வழியில் ஊடாதே பெருமாள் கோயில் எங்க இருக்கு? எங்க இருக்கு பெருமாள் கோயில்? சரி. 2.25 ஆண்டுகளாக தொழில் நஷ்டமும் உடல்நிலை கோளாறுகளும் கடன்களும் பட்டு குடும்பத்துல வேதனை நடக்கும். இரவு 7 மணிக்கு மேல ஏதோ ஒரு நிம்மதி குறைவு வீட்டுக்குள் இருக்கிறதே என்ற ஒரு கற்பனை மாயை உங்க வீட்டுக்குள்ள நடக்கும். இருக்கிறதா? சில சமயத்தில் வீட்டுக்குள் யாரோ இருக்கிறார்களோ என்பதை போன்ற ஒரு சக்தியின் நடமாட்டமும் உங்கள் வீட்டில் இருக்கிறது. காலம் வாங்க. கல்யாண தோதுமா கேள்வி கேட்டது யாருப்பா? சிவகாசி. வெளிநாடு தோதுமா யாரும் கேள்வி கேட்டிருந்தீங்களா? தொழில் தோதுமா கேட்டிருந்தீங்களா? என்ன தொழில்? கோழிப்பண்ணை. செய்வன கோளாறுகள் நடந்திருக்கு. அந்த சக்தியை தீர்த்து உங்களை செம்மையா வாழ வைக்க கடனை தீர்த்து தாரேன். மாமா பக்கத்துல வருமானத்துக்கு உனக்கு ஒரு புதுமையான ஒரு வழி கிடைக்கும். அதுல நீ முன்னேறி வருவாய். கணமுடு இனி அந்த மனநிலை தோன்றாது. வா பக்கத்துல. என்னை வார புதன்கிழமை எல்லாரும் பாருங்க. தாடா நல்லா பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கேடா? எடுத்துரு. பாஸ்போர்ட் எடுக்க சொல்லுப்பா பிள்ளைய. இந்த மகனே ஐஸ்வர்யமாக இரு, எல்லா குறைகளும் தீரும். பிடிச்சுக்கா. பிடிமா முதல்ல. வெற்றி ஊடல் வாழ்வாய், புனிதமும் அடைவாய், என்னாலும் உயர்ந்திருப்பாய். போ. வாடா தம்பி. தொழில் யாரையும் விரும்புனியா? கல்யாணம் முடிச்சிட்டியா? எத்தனை பிள்ளை இருக்கு? கட்டிக்காரன். கால் வந்துட்டு வா. வீட்டுல ஒரு எந்திரம் வச்சிருக்கீங்களா? யார் எழுதி தந்தது? அச்சரம் வாங்கி வச்சிருக்காங்க. என்ன தொழில் பாக்குறேன்? பக்கத்துல வா. கண்ணை மூடு பாப்ப. நீ 9 மாதம் இந்த கோழி தொழில் ஓடும். மீண்டும் கான்ட்ராக்ட் பில்டிங் சம்பந்தமான வேலைக்கு மீண்டும் செல்வாய், பல லட்சங்களை பெறுவாய். நல்லா இரு மகனே. எல்லாரும் இருங்க, நான் கூப்பிடுறேன்.